ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் vlog தான் இது. பன்னார்கட்டா ஜூ போய் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து நான் ஏசி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். பிகாஸ் ஏசி பஸ்ஸில் எங்களுக்கு இப்போது கூட்டமாக இருந்தனால எங்களுக்கு சீட் கிடைக்கல. பாப்பா வச்சுட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஏசிலேயே எடுத்துட்டோம். நான் ஏசினா விண்டோலாம் ஓப்பனில் இருக்குது கொஞ்சம். அது ஏசியில் வந்து அப்படி பார்க்கவும் முடியாது, வீடியோவும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இதே எடுத்துட்டோம். போனோடனே யானை தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம். அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அப்படி இருந்துச்சு, பாப்பாவுக்கு அதை விட இருந்துச்சு. அப்புறம் மான் நிறைய டைப்ஸில் இருந்துச்சுங்க. எவ்வளோ மான் தெரியுமாங்க, அப்படியே பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் மான் இருந்துச்சு. அப்புறம் யானை முன்னாடியே கட்டி போட்டிருந்தாங்க. கட்டி போடலன்னு நினைக்கிறேன், சும்மா தான் விட்டுருந்தாங்க. ஆனால் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு. இன்னொரு யானை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு. 2 பக்கமுமே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு யானையெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வண்டி போய் நின்னா தான் ஓப்பன் ஆகுது, இல்லைன்னா அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும்ன்றனால கேட் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. கரடி அப்படியே தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிறப்போ ஒரு கரடி தூங்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு கரடி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஹையாக வாக்கிங் போயிட்டு இருந்துச்சு. காடு அவ்வளோ பெருசுங்க. யார் எங்கே தொலைகிறோன்னே தெரியாது. அந்தளவுக்கு தொலைஞ்சு போயிடுவோமாட்டிருக்கு. அப்படி வழி எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ முடிஞ்சு கூட்டிகிட்டு வராங்க. டெய்லி போகிறவங்களுக்கு அது தெரியும் போல் இருக்குது. நம்மளுக்கெல்லாம் போனோன்னா சத்தியமாக மாட்டிக்குவோம், அந்தளவுக்கு இருக்குது. இவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. நாங்கள் போனே எந்திரிச்சு அந்த பக்கம் போய் திரும்பி உட்காந்துட்டாலான்னு தெரியல. பாப்பா ஒரே என்ஜாய்மெண்ட். எல்லாத்தையும் பார்த்து கச்சுன்ட்டே இருந்தா. ரொம்ப சூப்பராக பாப்பா என்ஜாய் பண்ணா. எனக்கு அதுதான் ரொம்ப வேணும். எல்லாரும் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோக்கு ஒன்று கூட போஸ் கொடுக்கவே இல்லை. அதான் ரொம்ப க்ளோஸ்அப்லாம் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் விளையாடிட்டும் இருந்துச்சு. இந்த ஒயிட் டைகர் வேணால் நல்லா போஸ் கொடுத்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோம். பாருங்க, இவ்வளோ க்ளோஸ்அப்பில் போய் வண்டி நிறுத்தினாலும் அது ஒன்றுமே பண்ணுறதில்ல நம்மளை. எப்படியோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இதான் ஜீப்பு, இது நான் ஏசி பஸ்ஸு. இப்போ பார்க்குக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். பார்க்கில் என்னென்ன இருக்குன்னா, ஜீப்ரா இருந்துச்சுங்க. நிறைய இருந்துச்சு. ஒரு 10-15 கிட்டே இருந்துச்சு. பாப்பா சித்தி வச்சுட்டு இருந்தாங்க, அப்படியே வேடிக்கை காமிச்சிட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா ஜிராஃபி இருந்துச்சு. 2 ஜிராஃபி தான் வச்சுருந்தாங்களா போல். 2 தான் இருந்துச்சு. ரொம்ப தூரமாக இருந்துச்சு. க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னொரு என்ஜாய்மெண்ட் இப்படியே பாருங்க. எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா பார்த்தீங்களா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வெளியே போகணுன்னா பாப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுறா. இங்கே சுற்றி காமிக்கிறதுக்கு வண்டி இருக்குது, நாங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் அப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த வண்டிக்கு. அத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாதுன்னு தான் நாங்கள் கிளம்பிட்டோம், நடந்தே போகலான்னு. மல்லாக்கப்படுத்த விட்டத்தை பார்க்குறது என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி தான் படுத்துட்ருக்குது இந்த கரடி. இந்த மாதிரி வண்டி தாங்க. ரொம்ப லேட்டாச்சு, அதனால தான் நாங்கள் அப்படியே நடந்து வரலான்னு வந்துட்டோம். ஆனால் நடக்கவே முடியலைங்க சத்தியமாக. பாதி தூரம் போயிட்டு எங்கே நரி இருந்துச்சு. நரியோட கூண்டுக்கிட்ட போயிட்டு எங்களால் நடக்கவே முடியல. கால்லாம் வலி எடுத்துடுச்சு. அப்படியே திரும்பி வந்துட்டோம் எங்களால் முடியலன்னு. பாப்பா தூக்குன்றதுனால சத்தியமாக தூக்கவும் முடியல அவளை. உள்ளே போயிருந்தோன்னா இன்னும் நிறையா இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸ்னேக்கு, அப்புறம் உள்ளேயே மயில், வெள்ளை மயில் எல்லாம் இருந்துச்சு போல் இருக்குங்க. கூட தம்பி தான் போய் பார்த்துட்டு சொன்னான். நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டைம் என்னால் போக முடியல. அப்புறம் வெளியே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தெம்பாக உட்காந்தாச்சு. பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.